வணக்கம். நெருப்பு தமிழன் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு திரைப்படம். மீண்டும் இந்த திரைப்படத்தை ஒரு திரை விமர்சனமாக பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஈழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு குடும்பம் வருது. ஒரு ஏட்டையா சந்திக்கிறாரு. ஏட்டையா சந்திக்கும் போது ஒரு சிறுவன் ஒரு நாயை வைத்து அவரோட நகைச்சுவை செய்து அந்த ஏட்டையாவினுடைய மனசில் இடம் பிடிக்கிறாரு. ஏட்டையாவினோட மனசில் இடம் பிடிச்ச உடனே ஏட்டையாவினுடைய மனசு மாறி அவங்களை இறக்கி விட்டு போகிறாரு. இதுதான் இந்த படத்தினுடைய துவக்கம். இந்த படத்தினுடைய துவக்கத்திலிருந்து அதற்கப்புறம் அவங்க ஒரு வாடகை வீடு தேடுறாங்க. வாடகை வீடு தேடி போகிறாங்க. அதற்கப்புறம் அவங்க ஆதார் அட்டை அடிக்கிறது, வாக்காளர் அட்டை அடிக்கிறது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம யோகி பாபு உண்மையிலேயே ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அவருக்கு கொடுத்த அந்த இடத்த சரியாகவும் பயன்படுத்தியிருக்கிறாரு. சிம்ரனை பற்றி சொல்லும்போது உண்மையிலேயே சிம்ரனை நம்ம மீண்டும் இது போன்ற ஒரு கதாபாத்திரத்தில் பார்ப்பது மகிழ்ச்சி தான். அண்ணன் சசிகுமார் அவர்களினுடைய கதை தேர்வு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிரட்டக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஒரு 3-4 திரைப்படங்களினுடைய கதைகள் உண்மையில் கச்சிதமாகவே அமைந்திருக்கு. அதே போல சிறுவர்களினுடைய ஒரு சிறுவன் நகைச்சுவை காட்சிகளோடு நடித்து கொண்ட இந்த சிறுவனினுடைய உண்மையிலேயே காட்சிகள் உண்மையிலேயே அற்புதம். இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய வலு சேர்த்தது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடங்களிலும் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லை, நகைச்சுவைக்கும் பஞ்சமில்லை, அதே போல படத்தினுடைய விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லை. படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முதல் பகுதியிலிருந்து இறுதி வரையிலையும் உண்மையிலேயே திரைப்படம் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமலே போயிருக்கு. ஒரு திரைப்படம் நகைச்சுவை இருந்தால் நகைச்சுவைக்கு மட்டுமே இருக்கும், இல்லை ஒரு திரைப்படம் அதிரடியாக இருந்தால் அதிரடி மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை இருக்குது, சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, அதே போல் அதிரடியும் இருக்குது, விறுவிறுப்பும் இருக்குது அப்படின்னு இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு திரைப்படங்களும் ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையும் என்பதற்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு உதாரணம் தான். இயக்குனர் இவரை பார்க்கும்போது ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னு சொல்வது அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஒரு புதுமுக இயக்குனராக இருந்து இப்படி ஒரு திரைப்படத்தை இயக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல ஈழத்து தமிழர்களுக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய இடம் இருக்கு, தமிழர்களினுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இடம் இருக்கு என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறாரு. அதுபோல கதைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு வார்த்தையை உண்மையில் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரப்பி எல்லா தமிழர்களினுடைய இந்த பேச்சிலும் கதைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கதையோடு சேர்த்து உருக வச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர். உண்மையில் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு அபாரமான அழகான திரைப்படம். இந்த